வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துப்பிரகாஷ், சுபஸ்ரீ அப்படிங்கிறதோட வெட்டிங் ரீல்ஸ் வந்து எல்லாரோட ஃபோன்லயும் வந்து ரேண்டமா வரத வந்து எல்லாராலயும் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இந்த 1 மந்த்தாவே. யார் இந்த முத்துப்பிரகாஷ், சுபஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் லுக்ஸ் ஆகட்டும், இல்ல அவங்களுடைய மேரேஜ் லுக்ஸ், அதுக்கப்புறமேல அவங்களுடைய வெட்டிங் லுக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாமே யார்ரா இவங்க? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ராஜஸ்தான்ல இருக்க, ரத்தம்பூர்ல இருக்க ஒரு பழமையான கோட்டையில வந்து அவங்களுடைய டெஸ்டினேஷன் வெட்டிங்கை பிளான் பண்ணி நடத்தியிருக்கிறாங்க. இந்த வகையில பார்க்கும்போது, யார் இந்த முத்துஸ்ரீ? யார் இந்த சுபஸ்ரீ, முத்துப்பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு கொஷின் நமக்கு வருது. அதன் வழியா அவங்க 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இப்போ வந்து நார்மலா எல்லா படத்துலயும் வந்து ஒரு 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 ஏரியாவுல ஒரு பாப்புலரான ஒரு ஃபேமிலி இருக்கும்ல. அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாவும், ரொம்ப பாரம்பரியமிக்க குடும்பமாவும், அதே அதே சமயத்துல ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலியா, கூட்டு குடும்பமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு குடும்பம் தான் திருநெல்வேலியை சேர்ந்த முத்துப்பிரகாஷோட ஃபேமிலி. அவங்களுடைய ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட ஒரு கூட்டு குடும்பம். 2, 3 இயர்ஸ் 2, 3 அதாவது 3, 4 பரம்பரையா வந்து ஒண்ணா சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ரியல் எஸ்டேட் ஆகட்டும், இல்ல வந்து எல்லா ஒரு ஃபீல்ட்லயுமே அவங்களுடைய தடம் பதிக்காத ஃபீல்டே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவும் வெல்த்தியான ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம முத்துப்பிரகாஷ் வந்து ஜெட் வாஷ் சிஇஓ அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. அதாவது தன்னுடைய 19 வயசுலயே வந்து இங்கேருந்து அவர் வந்து ஃபாரினுக்கு தன்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த வகையில் அவர் ஃபேஸ் பண்ண சில விஷயங்களால தான் இந்த ஜெட் வாஷ் அப்படிங்கிற ஐடியா வந்து அவருக்கு வந்திருக்கான். அதை பற்றி அவர் நிறைய இன்டர்வியூஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. யார் இந்த முத்துப்பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் வந்து ஜெட் வாஷ் சிஇஓ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்கிறாங்கல்ல, இது எந்த அளவுக்கு கிராண்டாக நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இணையதளத்தில் ஒரு பெரிய பேசுபொருளா இருக்குது. அந்த வகையில இந்த அளவுக்கு பெரிய ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிற அந்த மாப்பிள்ளைக்கு ஏத்த ஒரு பெண் தான் சுபஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளிவருது. சுபஸ்ரீ வந்து அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்க்கும்போது முத்துப்பிரகாஷ் ஃபேமிலியை விட கிட்டத்தட்ட வந்து எல்லா, அதாவது எஜுகேஷன் ஆகட்டும், இல்லை ரியல் எஸ்டேட் ஆகட்டும், இல்லை பொலிட்டிக்கல் வைஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சின்ன அழகான ஃபேமிலி. அவங்களுடைய ஃபேமிலியும் கிட்டத்தட்ட முத்துப்பிரகாஷ் ஃபேமிலி அளவுக்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னலான வெல்த்தியான ஃபேமிலி இருக்கிற பட்சத்தில் எதுக்காக சுபஸ்ரீ செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சுபஸ்ரீயோட அந்த ஸ்மார்ட்னஸ், எம்பிஏ படித்த அந்த திறமை, எந்த ஃபீல்ட்லையும் தன்னை ஈஸியாக அப்டேட் பண்ணி அடாப்ட் பண்ணி வளர்ற அந்த நாலேஜ், அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்னஸான ஒரு பொண்ணு தான் சுபஸ்ரீ. இந்த வகையில் நாம் இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துப்பிரகாஷ் மற்றும் சுபஸ்ரீயோட அன்னோன் சைடை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் முத்துப்பிரகாஷ் மற்றும் சுபஸ்ரீயை பற்றின அன்னோன் சைடை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது மணப்பெண் அழைப்பு, மணமகள் அழைப்பு, அது மட்டும் இல்லாமல் மணமகன் அழைப்பு, நிச்சயதார்த்தம், கல்யாணம், வெட்டிங், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரிசப்ஷன் வரைக்கும் ஒவ்வொரு டச்லையுமே மணப்பெண் ஆகட்டும், மகன் ஆகட்டும், அவங்களுடைய ட்ரெஸ் ஆகட்டும், ஜுவல்ஸ் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங்லேயும் அவங்க காட்டியிருக்க அந்த டிஃப்ரென்ஸ், அந்த காட்டியிருக்க அந்த கிராண்ட் லாயல் லுக், இதெல்லாம் தான் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் அவங்களுடைய நிச்சயதார்த்தமே அவ்வளோ கிராண்டாக, கிட்டத்தட்ட 300 கார், 300மே பிராண்ட் நியூ கார்ஸ், 300 கார்ஸ்லாம் அவங்க மொத்த ஃபேமிலியும் வந்தது. நிச்சயதார்த்தத்தில் கிராண்டான டான்ஸ், வெட்டிங், அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பொண்ணோட அந்த இடத்துல வந்து பொண்ணோட அந்த ப்ளவுஸ் முதற்கொண்டு, அவங்களுடைய கஸ்டமைசேஷன் முதற்கொண்டு ரொம்பவும் வைரலாக போயிடுச்சு. அவங்களுடைய சாரியோட விலை கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 lakhs கிட்ட இருக்குமா. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து தன்னுடைய என்கேஜ்மெண்ட்ல இருந்து கடைசி ரிசப்ஷன் வரைக்குமே அவங்களுடைய லுக்ஸ் ஒன்றுத்துக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ். அதில் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க. அவங்க லுக்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஜுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், இதில் எந்த விதமான சிமிலாரிட்டிஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு டீமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுபஸ்ரீயோட அந்த வெட்டிங் லுக்ஸை மொத்தமாக கவர் பண்ணின அந்த டீம் சொல்கிறது விதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப மினிமலான மேக்கப்பை தான் ரெக்வயர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் எலகண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல்
அவங்களுடைய லுக்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே அவங்களுடைய அந்த அழகான சிரிப்பு தான். அவங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக மேக்கப் இருக்கக்கூடாது, ரொம்ப ப்ளஷிங் இருக்கக்கூடாது, ரொம்ப க்யூட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களுடைய ஃபியான்ஸியும் கேட்டிருந்தாரு. அவங்க ரெண்டு பேர் லுக் வைஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் சொல்கிறாங்க. ஹல்டி மட்டும் கிடையாது, சங்கீத் மட்டும் கிடையாது, அவங்களுடைய வெட்டிங் வரைக்குமே அந்த டீம் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய அந்த மேக்கப் வைஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே, அவர் தன்னுடைய 19 வயசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காரு. ஃபாரினில் வந்து துணி துவைக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காரு. நம்ம ஏன் இதை ஒரு ஐடியாவாக டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அவருடைய எல்லா அந்த ஒர்க்குமே கிட்டத்தட்ட நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ண கொடுத்தா 6 மணி நேரத்தில் வந்து அந்த ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்களாம். அது அவங்களுடைய வீட்டுக்கு லக்ஸுரி காரில் தான் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு ஆச்சரியமான தகவல். இந்த விதத்தில் ரொம்பவும் முத்துப்பிரகாஷ் வந்து கேர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அவருடைய அந்த ஜாபில் வந்து அந்த ஐடியாஸை அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பிராண்ட் மெயின்டெனன்ஸை வந்து ரொம்பவும் லுக் வைஸ் பார்த்துருக்காரு. அதனுடைய டெலிவரி ஆகட்டும், அவங்கள டேக் கேர் பண்ணுற அவங்களுடைய கஸ்டமர்ஸ் ஆகட்டும், ரொம்பவும் ரிச் அண்ட் ராயலாக தான் அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவருடைய பிஸ்னஸ் சீக்ரெட். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்த அந்த பொண்ணான சுபஸ்ரீ வந்து அவங்க வந்து MBA முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஈஸியாக ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபீல்டுக்கு அப்டேட் ஆகக்கூடிய ரொம்பவும் ஸ்மார்ட்டான பொண்ணு. அவங்களுடைய ஃபேமிலி என்னதான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபேமிலியாக இருந்தாலும் சுபஸ்ரீ ரொம்பவும் வெல்த்தி ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு டச்சும் அவங்கக்கிட்ட இருந்திருக்குது. அது மட்டும் கிடையாது, சுபஸ்ரீயோட ஃபேமிலி வந்து எஜுகேஷன் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லையுமே கிட்டத்தட்ட 4-5 பரம்பரைக்கு மேலே இருந்திருக்காங்க. மேபி வந்து அந்த அவங்களுடைய தாத்தா காலம் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க பில்ட் பண்ண அந்த பிஸ்னஸ் எம்பையரை 2 ஃபேமிலியுமே ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மலைகள் வந்து மோதிக்கிற மாதிரி தான் இந்த PA மற்றும் KS ஃபேமிலியோட வெட்டிங் வந்து இருந்திருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே, இந்த வெட்டிங்கில் ரொம்பவும் அழகாக என்ஜாய் பண்ண அந்த க்ரூம் மற்றும் பிரைடோட ஃபாதர்ஸ் தான். அவங்க தான் இந்த மேரேஜோட சங்கீதாக இருக்கட்டும், ஹால்டியாக இருக்கட்டும் மற்றும் மேரேஜாக இருக்கட்டும், அதில் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே, அவங்களுடைய வெட்டிங் வந்து ராஜஸ்தானில் முடிஞ்சதில்லை. அதுக்கப்புறமேலு நடந்த கறி விருந்து, அது மட்டும் இல்லாமல் லீலா பேலஸில் அவங்களுடைய ரிசப்ஷன், இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக எலகண்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த வெட்டிங் வந்து அதாவது 40 டேஸ் நடந்தது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்னொரு முக்கியமான விஷயமே, இந்த வெட்டிங்கில் அவங்களுடைய அதாவது சுபஸ்ரீயோட பிரதராக இருக்கட்டும், இல்லை நம்ம முத்துப்பிரகாஷோட சிஸ்டராக இருக்கட்டும், அவங்களும் ஈக்குவலாக பொண்ணு மாப்பிள்ளை அளவுக்கே ரொம்பவும் அழகாக இந்த வெட்டிங்கை ஃபுல் த்ரூ அவுட் கேரி பண்ணி வந்திருந்தாங்க. இந்த வெட்டிங்கில் ஆஸ் யூஷுவல் எல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்குது அப்படின்னாவே நம்ம கேட்ரிங்க்கு நம்ம மாதம்பட்டி ரங்கராஜோட கேட்ரிங் சர்வீஸ் தான் அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தது. ராஜஸ்தானில் அவங்களுடைய கேட்ரிங் சர்வீஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மணப்பெண்ணும் மணமகளுமே அதை பற்றி ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துப்பிரகாஷ் அப்படிங்கிறவரோட அந்த பிஸ்னஸ் எம்பையரை ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கோத்ரூ பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பிரைடாக தான் அவங்க சுபஸ்ரீயை சூஸ் பண்ணியிருக்காங்க.